ஒரு பசுமையான கிராமத்தில் பறவைகள் பாடி மரங்கள் மெதுவாக ஆடும் ஒரு அழகிய மலைப்பகுதியில் ரோஷன், தேவாயுதா, லித்தியா, ஆராதனா என்ற 4 குழந்தைகள் வாழ்ந்து வந்தனர். இவர்கள் எப்போதும் ஒன்றாக விளையாடுவார்கள், சிரிப்பார்கள், புதிய விஷயங்களை பற்றி ஆர்வமாக பேசுவார்கள். ஒரு அழகான மாலை பொழுதில் 4வரும் மலையடிவாரத்தில் உள்ள ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழே உட்கார்ந்து வானத்தை பார்த்தபடி பேசிக் கொண்டிருந்தனர். என்ன ஒரு குளிர்ந்த காற்று வீசுது இல்ல என்று ரோஷன் சொன்னான், தன் முடியை காற்று களைக்கவே. ஆமா, ஆனா இந்த காற்று எங்க இருக்கு? நம்ம கையால தொட முடியல, கண்ணால பார்க்க முடியல என்று லித்தியா ஆச்சரியமாக கேட்டாள். காற்று ஒரு மறைவான நண்பன் மாதிரி, எப்பவும் நம்ம சுத்தி இருக்கு, ஆனா தெரியாம இருக்கும் என்று தேவாயுதா சிரித்தான், தன் கையை வானத்தில் ஆட்டி காற்றை உணர்ந்து. ஆனா இந்த காற்று இல்லனா நாம எப்படி மூச்சு விடுவோம் என்று ஆராதனா சிந்தித்தபடி கேட்டாள். அப்போது அவர்களுடைய ஆசிரியர் வசந்தண்ணா அங்கு வந்தார். அவர் பைபிள் ஓபன் யூனிவர்சஸ் இந்தியா இன்டர்நேஷனல் என்ற அமைப்பில் குழந்தைகளுக்கு பைபிளின் அற்புதமான உண்மைகளை எளிமையாக கதைகளாக சொல்லிக் கொடுப்பவர். குழந்தைகளே, காற்றை பற்றி ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்லட்டுமா என்று வசந்தண்ணா கேட்டார். 4வரும் ஒரே குரலில் சொல்லுங்க வசந்தண்ணா என்று உற்சாகமாக கத்தினர். சரி, கவனமா கேளுங்க என்று வசந்தண்ணா புன்னகைத்தார். காற்று நம்முடைய சிறந்த நண்பன். அது எப்பவும் நம்மோடு இருக்கு. சில நேரம் மெதுவா வீசி நம்மை தொட்டு குளிர வைக்கும், சில நேரம் வேகமா வீசி மரங்களை ஆட்டி மேகங்களை ஓட வைக்கும், சில சமயம் ரொம்ப வேகமா வீசி புயரா சூறாவளியா கூட மாறிடும். அப்படியா? காற்று அவ்வளவு வலிமையா என்று ரோஷன் கண்களை விரித்து கேட்டான். ஆமான் ரோஷன் என்று வசந்தண்ணா தொடர்ந்தார். இந்த காற்று நம்மை மட்டுமல்ல, இந்த பூமியில இருக்கிற எல்லா உயிர்களையும் காப்பாற்றுது. மரங்கள் காற்றை சுவாசிக்குது, பறவைகள் அதோட உதவியால பறக்குது, மீன்கள் கூட நீரில் இருக்கிற ஆக்சிஜனை காற்று கொடுக்கறதால தான் உயிரோட இருக்கு. அண்ணா, காற்று இவ்வளவு முக்கியமா? ஆனா அது எப்பவும் தெரியாமலே இருக்கேன் என்று லித்தியா ஆச்சரியப்பட்டாள். அதுதான் காற்றோட அழகு லித்தியா என்று வசந்தண்ணா சிரித்தார். ஆனா இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. காற்றுக்கு எடை இருக்கு, தெரியுமா? எடையா? காற்றுக்கு எப்படி எடை இருக்கும்? அதுதானே பறந்து திரியுது என்று தேவாயுதா தலையை சொரிந்து கேட்டான். நல்ல கேள்வி தேவாயுதா என்று வசந்தண்ணா பாராட்டினார். நம்மை போலவே பழைய காலத்து மக்களும் காற்றுக்கு எடை இல்லைன்னு நினைச்சாங்க. ஆனா 1662ல ராபர்ட் என்ற ஒரு விஞ்ஞானி காற்றுக்கு எடை இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. ஆனா இது அவருக்கு ரொம்ப முன்னாடி, 3500 வருஷங்களுக்கு முன்னாடி பைபிள் சொல்லிடுச்சு. ஆத்ம தந்தை ஜெய்சாலி அவர்கள் இந்த உண்மையை பைபிளில் இருந்து ஆராய்ந்து நமக்கு சொல்லியிருக்காரு. பைபிளா? அது எப்படி என்று ஆராதனா ஆர்வமாக கேட்டாள். ஆமா, பைபிளில் யோபு 28:25ல காற்றுக்கு அதன் நிறையை நியமித்தார்னு கடவுள் சொல்றாரு. அதாவது காற்றுக்கு எடை இருக்குன்னு பைபிள் முன்னாடியே சொல்லிடுச்சு. அட, அப்படியா? பைபிளுக்கு இவ்வளவு தெரியுமா என்று ரோஷன் வியந்து கேட்டான். அதுதான் பைபிளோட சிறப்பு ரோஷன் என்று வசந்தண்ணா புன்னகைத்தார். இந்த பூமியையும் காற்றையும் எல்லா உயிர்களையும் படைத்த கடவுள் இந்த உண்மைகளை பைபிளில் எழுதி வச்சிருக்கார். விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப முன்னாடியே பைபிள் இந்த ரகசியங்களை சொல்லிடுச்சு. அண்ணா, காற்று இல்லனா நாம எப்படி இருப்போம் என்று ஆராதனா கேட்டாள். காற்று இல்லனா ஆராதனா நாம மூச்சு விட முடியாது. மரங்கள், பறவைகள், மீன்கள் எல்லாமே கஷ்டப்படும். காற்று நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான பரிசு. இத பத்தி நாம பைபிள்ல இருந்து கத்துக்கிறோம். பைபிள் ஓபன் யூனிவர்சஸ் இந்தியா இன்டர்நேஷனல் மூலமா இந்த உண்மைகளை ஆத்ம தந்தை ஜெய்சாலி அவர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி செய்து சொல்லியிருக்காங்க என்று வசந்தண்ணா சொன்னார். அந்த மாலை காற்று மெதுவாக வீச ரோஷன், தேவாயுதா, லித்தியா, ஆராதனா 4வரும் ஆலமரத்தின் கீழே உட்கார்ந்து காற்றை உணர்ந்து பைபிளின் அற்புதமான உண்மைகளை பற்றி பேசினர். வசந்தண்ணா, இன்னொரு அழகான பைபிள் படத்தை சொல்லுங்க என்று தேவாயுதா உற்சாகமாக கேட்டான். விரைவில் தேவாயுதா,
பைபிள் ஓபன் யூனிவர்சஸ் இந்தியா இன்டர்நேஷனல் மூலமா இன்னும் நிறைய பைபிள் பாடங்களையும் உண்மைகளையும் கத்துக்குவோம் என்று வசந்த் அண்ணா சிரித்தார். நால்வரும் மகிழ்ச்சியாக வீட்டுக்கு ஓடினர். கார்த்ரு அவர்களை தொட்டு ஆசீர்வதிப்பது போல உணர்ந்தனர்.